பிஎம்சி ஸ்கீம்ல வந்து தமிழக தேவை வேண்டிய 520 கோடி தரல அப்படின்னு பொன்முடி சொல்லியிருக்காரு. இருமொழி கொள்கையே போதும் எங்களுக்கு. நான் சொல்றேன், அதை முடிவு பண்றதுக்கு பொன்முடியாரு. மொழி கொள்கை என்ன வேணுங்கிறத படிக்கிற மாணவனும் அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணணுமா, அல்லது இந்த திரவிடியன் ஸ்டாக் ஊழல் பேர் வழி, அதுவும் கிராவல் கொள்ளையடிச்சதுக்கு கேஸ்ல இருக்கிற பொன்முடி ஊழல் பேர் வழிகள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 900 சொச்சம் கோடி ஃபைன் கட்டணம்னு இது வந்திருக்கு. திராவிடம்னு சொன்னாலே ஊழல் கொள்ளை. இந்த கொள்ளையர்கள் பொன்முடி ஆல்ரெடி ஊழல் வழக்கில் இருக்கிற மனுஷன், மந்திரியா இருக்கிறதுக்கு அருகதை இல்லை. அது மாத்திரம் இல்லை, நான் பொன்முடி அவர்களை கேட்டுக்கிறேன். 294 இன்ஜினியரிங் காலேஜில் 980 ஆசிரியர்கள், விசி சொல்றார், அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், இவங்க எல்லாரும் ஆதார் கார்டை போலியாக்கி ஒரு நபர், ஏன்னா ஒரு காலேஜில் 11 ஆசிரியர் இருக்கலாம், ஆனா ஒரு ஆசிரியர் 11 காலேஜ் இருக்க முடியுமா? அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் கவனிக்கிறதுக்கு வக்கற்ற, துப்பற்ற, திறமையற்ற, திராணியற்ற பொன்முடி போன்ற ஊழல் பேர் வழிகள். நீங்க யாரு டிசைட் பண்ண? நான் கேட்கிறேன், பொன்முடிக்கு முதுகெலும்பு இருந்தா இங்க சமஸ்கிருதமும் ஹிந்தியும் சொல்லி கொடுக்கிற வேளச்சேரியில் இருக்கிற சன்ஷைன் ஸ்கூலை இழுத்து மூடு. உங்க தலைவர் கருணாநிதி கொண்டு வந்தது தானே சமச்சீர் கல்வி. ஸ்டாலின் மக பள்ளிக்கூடத்தில் சமச்சீர் கல்வி கொடுக்க மாட்டீங்களா? அப்படின்னா நீங்களே கருணாநிதி அவர்களை மதிக்கலைன்னு அர்த்தம். ஆகவே உங்களை மாதிரி வேஷதாரிகளை நான் இப்ப சொல்றேன், நீங்க இந்த மொழி கொள்கையில இந்த மாதிரி பிடிவாதம் பிடிச்சா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், அது டிஆர் பாலு ஃபேமிலியில், ஆற்காடு வீராசாமி அவர் குடும்பத்தில், துரைமுருகன் குடும்பத்தில் நீங்க நடத்துற எல்லா சிபிஎஸ்இ பள்ளிக்கூட வாசல்லையும் போராட்டம் நடக்கும். அதை சமச்சீர் கல்வியா மாத்துங்க, இல்லைன்னா வாய மூடின்றீங்கிறேன்னா. மாணவர்கள் எத்தனை மொழி வேணா படிக்கட்டும். ஹூ ஆர் யூ? ஒரு மொழி படிக்கப்படாதுன்னு தடுக்கிறதும் தவறு தானே, திணிப்பு தானே. அதனால சொல்றேன் நான் பொன்முடி அவர்களை, யூ ஆர் இன்காம்பிட்டன்ட் அண்ட் கரப்ட் மினிஸ்டர். 294 இன்ஜினியரிங் காலேஜில் ஆதார் கார்டை டூப்ளிகேட் பண்ணி ஆசிரியர் சேர்ப்பீங்களா? அதை கவனிக்க வக்கில்ல, மாணவர்களோட டான்ஸ் ஆடுறார். என்ன மாதிரி நபர் இவர்? அதனால மொழியை பற்றி எல்லாம் பேசப்படாது. ஸ்டாப் இட். நன்றி.